ஸோ Rn டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அண்ட் f of x வேல்யூ வந்து 2x ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் அண்டு ப்ளஸ் த்ரீங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? டெல் எக்ஸ் வேல்யூ வேணும். டெல் எக்ஸ் வேல்யூ என்ன? b மைனஸ் ஏ டிவைடட் பை n. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 4. அப்போ என்னாச்சு? 4 மைனஸ் 2 டிவைடட் பை n தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை n. சரிங்களா? ஓகே சார். அடுத்த ஒரு கண்ணு f ஆஃப் xj கண்டுபிடிக்கும். f ஆஃப் xj ஓட ஃபார்முலா என்னன்னா f ஆஃப் a பிளஸ் xj. f ஆஃப் a ஓட வேல்யூ என்ன? 2 பிளஸ் இங்கே டெல் எக்ஸ் வருமா? டெல் எக்ஸ். அப்போ டெல் எக்ஸோட வேல்யூ என்ன? 2 பை n. f ஆஃப் a பிளஸ் நல்லா பாருங்க, இது ஒரு ஃபார்முலா a பிளஸ் டெல் எக்ஸ், இதான் ஃபார்முலா. அப்போ 2 பை n. சரியாம்மா? ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த கான்செப்ட்ல? இல்லை சார். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துடலாம். இதுக்கப்புறம் என்னென்னா அந்த எஃப் ஆஃப் இந்த வேல்யூக்கு பதில் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது கரெக்டுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இதுங்கும்போது எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறீங்க. எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறீங்க. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ்ஜே ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் 2 பை என் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 plus 2 by n plus 3. இது ரெண்டு டவுட் இருக்குதா கண்ணு? இந்த அந்த கடைசி எழுத்துனீங்க, அது எப்படி கிடைச்சது? இந்த எக்ஸ் இருக்குதுல்ல, அந்த எக்ஸுக்கு பதிலாக அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். புரியுதுங்களா? ஓகே சார். புரியல கேட்டிங்க, ஒரு ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். அப்போ அடுத்த ஒர்க்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 இன்ட்டு இது ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8. அப்போ 8 பை n ப்ளஸ் 4 பை 2 ஸ்கொயர் பை n ஸ்கொயர். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் மைனஸ் 2 பை n ப்ளஸ் 3. கரெக்டாக கண்ணு? சார். இப்போ 8 ப்ளஸ் 16 பை n தான். 2 உள்ளே போகுது. அப்போ 2 உள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு 16 பை n ப்ளஸ் 8 பை n ஸ்கொயர் மைனஸ் 2 பை n ப்ளஸ் 3. கரெக்டாப்பா? ஆமாம் சார். மைனஸ் 2வும் 3யும் பண்ணனா வெறும் 1 மட்டும் கிடைக்கும். இந்த 1ம் 8 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ 9 ப்ளஸ் இது 16n, இது மைனஸ் 2n, அப்போ 14 பை n வரும் ப்ளஸ் 8 பை n ஸ்கொயர். 8 பை n ஸ்கொயர். கரெக்டாக கண்ணு? சார். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ஜே ஈக்குவல் டு 8 பை n ஸ்கொயர் ப்ளஸ் 14 பை n ப்ளஸ் 9. இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ்ஜேவோட ஜென்ரல் ரிசல்ட். இப்போ நம்மளுக்கு கேட்குறது ஆர்என் கேட்குறோம், அப்புறம் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கேட்குறோம். அப்போ ஆர்என்னோட ஃபார்முலா என்ன? டெல் எக்ஸ் சம்மேஷன் ஜே வேரிஸ் ஃப்ரம் 1 டு n எஃப் ஆஃப் எக்ஸ்ஜே. கரெக்டுங்களா? சார். அப்போ அப்ளை பண்ணுங்க. டெல் எக்ஸோட வேல்யூ என்ன? 2 பை n. 2 பை n. எஃப் ஆஃப் எக்ஸ்ஜே வேல்யூ இங்கே இருக்கிறது, அந்த சம்மேஷன் போட்டு எழுதிங்க. சம்மேஷன் ஜே வேரிஸ் ஃப்ரம் 1 டு n 8 பை, இங்கே ஜே விட்டுட்டேன், டெல் எக்ஸ் ஜே தானே வரும். இங்கே ஃபார்முலாவில் என்ன வரும்? டெல் எக்ஸ் ஜே தானே வரும், வெளியே ஜே வரும் பாருங்க. அப்போ அந்த ஜே நம்ம என்ட்ரி பண்ணணும். கரெக்டுங்களா? ஜே என்ட்ரி பண்ணல, இப்போ நான் இந்த ஜே வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜே இன்ட்டு டெல் எக்ஸ்னு வரும், நான் ஜே விட்டுட்டேன். அப்போ அந்த ஜே நான் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து என்னாகும்? ஜே இன்ட்டு டெல் எக்ஸ்னு வரும். இங்கே ஜே விட்டுட்டேன், இங்கே ஜே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஜே இன்ட்டுன்னு வரும். அப்போ இங்கே ஜே போடும்போது உங்களுக்கு ஜே ஆயிடும். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஜே வரும். கரெக்டாப்பா? ஆமாம் சார். அப்போ எங்கெல்லாம் ஜே வரும்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் உங்களுக்கு. சரிங்களா? அங்கே என் எங்கே இருக்குதோ அந்த என் இருக்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஜே அண்ட் ஜே ஸ்கொயர்னு வரும். அப்போ என் எங்கே இருக்கிறாங்க? அங்கே ஜே போட்டாச்சா? இப்போ என் இருந்து இங்கே ஜே, என் ஸ்கொயர் இருந்து இங்கே ஜே ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஆமாம் சார்.
அப்போ இங்கே என்ன ஆகும்? இங்கே என்ன இருக்குது? இங்கே ஜே, இங்கே வந்து ஜே ஸ்கொயர், இங்கே வந்து ஜே. அப்போ இங்கே ஜே, இங்கே ஜே ஸ்கொயர். இது வரைக்கும் எது டவுட்ல இல்லை? இல்லை சார். அப்போ ஜே ஸ்கொயர், இங்கே வந்து ஜே. அப்போ அப்ளை பண்ணுங்க. 8 ஜே ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஜே டிவைடட் பை என் ப்ளஸ் 9. சரியாம்மா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாமே ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம். ஸ்பிளிட் அப் பண்ண என்ன ஆகும்? 8 by n squared constant summation j square plus 14 by n is constant summation j plus summation 9. இங்கே j varies from என்னங்குது 1 to n, இங்கே j varies from 1 to n, இங்கே j varies from 1 to n. டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். ஸோ டவுட் இல்லை. அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு ஃபார்முலா தெரியுங்களா? அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் என்ன ஃபார்முலா? n multiplied by n plus 1 over 2. சம்மேஷன் என்னுக்கு சொல்லிக்கிறீங்க. சம்மேஷன் n ஸ்கொயருக்கு அந்த ஃபார்முலா 2 by capital N 8 by n ஸ்கொயர். இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். n கியூஆயிடா n கியூப்பா? n கியூப் பை 2 பூரம் பாருங்க. இது n ஸ்கொயர், இது வந்து n, இது வந்து n by 6, இது வந்து n by 4, இது n by 2. செக் பண்ணி பார்ப்போம். பவர் சம் ஆஃப் த பவர் என்ன போட்டிருப்பீங்க பாருங்க. அந்த ஃபார்முலா பாருங்க. செகண்ட் n multiplied by n plus 1 multiplied by 2n plus 1. எதர் இதை யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்க புக்கில் இதை யூஸ் பண்றாங்க, இதை யூஸ் பண்ணுங்க. டைரக்டா ரிசல்ட் வரும். n cube by 3 n squared by 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கங்க. இல்லைன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது, கொஞ்சம் லென்த் தப்பு. இப்போ n cube by 3 2 அது செக் பண்ணிங்க. 3 இது 2, இது வந்து 6 நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கப்பா. ஆமாம் சார். அப்போ இங்கே என்ன 14 by n, இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் சொன்னதான். ஏன்னா n squared by 2 ப்ளஸ் n by 2 இந்த டேர்ம். ஆமாம். இந்த டேர்முக்கு அப்ளை பண்ணியாச்சு, இந்த டேர்முக்கு அப்ளை பண்ணியாச்சு. இது முடிஞ்சுங்களா? ப்ளஸ் இங்கே பாருங்க 9 எத்தனை டைம் ஆட் ஆகுதுங்கிறாங்க. 9 + 9 + 9 9 கான்ஸ்டன்ட் n டைம் ஆட் ஆகுது. அப்போ இதுக்கு இதனோட ரிசல்ட் பார்த்தோன்னா 9 என்னன்னு மறக்காம எழுதணும். சரிங்களா? இது 9 கான்ஸ்டன்ட், பட் சம்மேஷன் எத்தனை டைம் ஆட் ஆகுது? n டைம்ஸ் ஆட் ஆகுது. ஆல்ரெடி 9 வந்து n டைம்ஸ் வரும். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் புரியுதா? இது எப்படி போடுறேன்னு? ஓகே சார். இல்லை புரிஞ்சது இல்லை? டவுட் இல்லை? இல்லை இல்லை சார். சரி, இப்போ அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கப்பா. அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போகிறோம்னா எல்லா டைமும் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது இந்த டைம் உள்ள, இந்த டைம் உள்ள பண்ண பின்னாடி இந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமும் உள்ள போகும். சரிங்களா? பார்க்கலாமா? 2 by n சொல்லுங்க. 8 by n ஸ்கொயர் உள்ள போச்சுன்னா 8 n டிவைடட் பை 3 வரும். கரெக்டுங்களா? ப்ளஸ் n ஸ்கொயர் கட் ஆயிரும். 8 by 2 கரெக்டுங்களா? ப்ளஸ் 8 by 6n கரெக்டாப்பா? ப்ளஸ் 14 by 2n கரெக்டாப்பா? 14 by ஓகே 14 by 14n தானே வரும். இது 14n கரெக்டா? இது n ஸ்கொயர்டு, இது வந்து 14n வரும். திரும்ப இந்த டைமுக்கு போகும்போது தான் 14 by 2n வரும். கரெக்டுங்களா? தப்பு இருந்தால் பார்த்துக்கப்பா. ப்ளஸ் 9n. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்க கண்ணு? இல்லை சார். இது வரைக்கும் டவுட் இல்லை. கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்ட்டு சொல்லுங்க. அந்த 2n வந்து உள்ள கொண்டு போயிடலாமா? அப்போ அந்த 2 by n வந்து உள்ள கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? அல்லது எதில் n எதில் இது இந்த டைமும் பாருங்கள், அதெல்லாம் கம்பைன் பண்ணி போடுங்க. இப்போ இது 8 by 3
இதை கட் பண்ண என்ன கிடைக்கும்? இது 4 கிடைக்குமா? 4. அதே மாதிரி இதை கட் பண்ண என்ன கிடைக்கும்? 4/3 4/3. அதே இதை கட் பண்ண என்ன கிடைக்கும்? 7. இதை கட் பண்ணால் 7/n. இது அப்படியே இருக்கும். அப்போ என்ன கிடைக்குது? 2/n 8/3n plus 4 plus 4/3n plus 7n plus 7n plus 7/n plus 9. ஆக்சுவலி இங்கே மைனஸ் சைன் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். எல்லாமே ப்ளஸ் தானே இருக்குது. ஓகே, எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ப்ளஸ் சைன் தான் இருக்குது. ஓகே, இது 9n. இது 9n. கரெக்டாம்மா? இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா இருக்குன்னு? இல்லை சார். சரி, இது n டேமு n டேமு 1/n டேமு இது எல்லாமே ஒரே இதில் அப்ளை பண்ணி போடுங்க பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒரே இதில் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அப்போ என்ன டேம் வரும்டாக்கன்னு என்ன சொல்ல புரியுதுங்களா? இதில் முதல்ல வந்து 16/3 இந்த n டேமு, இங்கே இருக்கிற n டேமு, இங்கே இருக்கிற n டேமு இதெல்லாம் கம்பைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிவைட் பை nங்கிற டேம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. இந்த 4ங்கிறது ஒரே ஒரு கான்ஸ்டன்ட், இதை தனியாக கம்பைன் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம். அப்போ என்னாச்சு? 2/n இங்கே என்ன கிடைக்குது? 8/3n plus 7n plus 9n plus 4/3n plus 7/n plus 4. கரெக்டுங்களா? இந்த டேமுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 LCM எடுத்துங்க. அதே மாதிரி இந்த டேம் அப்படியே இருந்துட்டு போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு இதுதான் மெயின் ஐடியா. இதை வச்சு நம்ம ப்ராப்ளத்தை மூவ் பண்ண போகிறோம். அப்போ 2/n 3 LCM எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? 8 plus 7 into 3 21 plus 27 into n. கரெக்டுங்களா? ப்ளஸ் இதுக்கு வேணால் 3n LCM எடுத்துங்க. அப்புறம் என்ன கிடைக்கும்? 4 plus 4 into அதாவது 3 into 7 21. கரெக்டுங்களா? ப்ளஸ் 4. ஐடியா புரியுதாப்பா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டுக்கப்பா. புரியுது சார். அப்போ என்னாச்சு சொல்லுங்க? 2/n என்ன வரும்? எவ்வளோ வருங்க? 29 56. ஆமாம், 56 divided by n plus இது எவ்வளோ கிடைக்கும்? 25 divided by 3n plus 4. கரெக்டாப்பா? ஆமாம் சார். இந்த 2/n உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 112 divided by 3 மட்டும் வருது. கரெக்டுங்களா? ப்ளஸ் 50 divided by 3n squared. கரெக்டுங்களா? ப்ளஸ் 8/n வருது. கரெக்டாப்பா? ஆமாம் சார். இதுதான் நம்மளுடைய Rn வேல்யூ. இதுதான் நம்மளுடைய Rn வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறீங்க? n tends to infinity போடுறீங்க. n tends to infinity போடுறீங்க. லிமிட் Rn. அப்போ Rn லிமிட் n tends to infinity போட்டால் என்ன நடக்கும்? அதை ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் 112 divided by 3 plus 50 divided by n squared plus 8/n. இங்கே பார்த்தீங்கன்னா n tends to infinity போடுறீங்க. அப்போ எங்கெல்லாம் n இருக்குதோ டிவைட் பை n எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ரெண்டு டைம் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காக n tends to infinity போது 0 ஆயிடும். அப்போ இது இண்டிபெண்ட் ஆஃப் n. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ண தேவையில்லை. அப்புறம் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்குது? 112 divided by 3. இதுதான் லிமிட் n tends to infinity Rnோட ரிசல்ட். சரிங்களா? இவ்வளோ ஸ்டெப்பு போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும், இல்லைனா ரிசல்ட் கிடைக்கும். சரியாப்பா? ஓகே சார். இதில் என்னது டவுட் இருக்குதுங்களா? என்ன இதில் ஒன்றும் டவுட் இல்லை சார். ஆனால் அது அவனுங்க கிளாஸில் போட்ட வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் புரியுதானா? இந்த மாதிரி கேள்வி அவனுங்க இவ்வளோ இதெல்லாம் போடல. அவனுங்க அவர் என்ன அந்த டீச்சர் என்ன சொன்னான்னா அந்த தியரமை மட்டும் என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 63 65 அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அவனுக்கு